மொத்தம் 4 கிலோமீட்டரா? ஆமா, 1 கிலோமீட்டருக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்குதே, பயங்கரமா இருக்க பாதை. பூரா வந்து பாத்தீங்கன்னா கல் பாதை. இது பூரா வந்து கல் பாதை, ஏற்கனவே போடப்பட்ட பாதை. பிரிட்டிஷ் காலத்துல நீங்க பிரிட்டிஷ் காலத்துல ஜீப்புகள் கட்ட வண்டி எல்லாம் போறதுக்காக இது போடப்பட்ட பாதை. ஓகே, பாதை. இப்ப இந்த ரைட்ஸத்தை நம்ம கேட்கிறோம். புதுசா ஒண்ணு எங்களுக்கு பாதை கேட்கல. இருக்கக்கூடிய பாதையை நல்லா சுத்தமா ஒரு விரிவாக்கம் பண்ணி வாகனங்கள் செல்லும் மாதிரி கொடுங்க அப்படின்னு திரும்ப நீங்க கேட்கறோன்றீங்க. செய்யற இடத்துல நீங்க வந்துட்டீங்க. செய்யற இடத்துல. ஆமா சார், இப்ப இந்த ஆய்வு பணிகள் பத்தி எல்லாம் பேசணும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களை சந்திச்சிருந்தோம். கண்டிப்பா வெற்றி பெற்றோம் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லியிருந்தீங்க. அந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 751 வாக்குகள் தான் நினைக்கிறேன் நீங்க வெற்றி பெற்றீங்க. எப்படி இருந்துச்சு அந்த சமயத்துல? டென்ஷன் கடைசி நிமிஷம் வரையும் அப்படியே போயிட்டே இருந்தது. நானே ஒரு 30,000-40,000 ஓட்டு வித்தியாசத்துல நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறத நான் நினைச்சிருந்தேன். என்னை எதிர்த்து போட்டியிட்ட 2 பேருமே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அரசியல் பழமை வாய்ந்தவர்கள். அவர்களுடைய அரசியல் சதுரங்கத்துல அவங்களை வென்றெடுத்து வர்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ அதாவது பாத்தீங்கன்னா, படிக்கிற காலகட்டத்துல நல்லா படிப்பேன், முட்டி படிப்பேன். ஆனா கடைசியில் 40 மார்க் தான் வாங்குவேன். அது மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலையும் ரிசல்ட் வந்து அமைஞ்சிருச்சு. ஆனா 751 மார்க்குனே வருது. 751 வாக்கு வாங்கின உடனே இல்ல, இன்னும் அதிகமா படிச்சு நம்ம 100க்கு 100 மார்க் வந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியில வாங்கணும். மார்க் வாங்கணும். நம்ம வந்து ஒரு 30,000-40,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும். நம்ம சட்டமன்ற தொகுதியில 100 மக்களுக்கு நம்ம பல்வேறு சேவைகளை செய்து 100க்கு 100 மார்க்கு அடுத்து வருகின்ற தேர்தலில் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையா வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன். கடுமையா செய்வோம். நல்ல டீம் அமைஞ்சிருக்காங்க, நல்ல அதிகாரிகள் அமைஞ்சிருக்காங்க. நிச்சயமாக நல்ல. என்னதான் கடுமையான போட்டியா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ஜாம்பவான்கள் இந்த பகுதியில 2 பேரை எதிர்த்து ஜெயிச்சிருக்கீங்க. முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு என்ன சொன்னாரு? முதலமைச்சர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இல்ல, சிலருடைய வெற்றி வந்து காலையிலேயே தீர்மானிக்கப்பட்டது. நம்மளுடைய வெற்றி பரபரப்பா தீர்மானிக்கப்பட்டது. இல்ல, பரபரப்பா தீர்மானம் அங்க எண்ணிக்கை முக்கியம்ல. 105 106 அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நம்பரும் முக்கியன்ற மாதிரி அப்படிங்கிறப்ப நம்ம 106 போய் நிக்கிறப்ப போன்ல கூப்பிட்டு வாழ்த்து சொன்னாரு. ஆனா நம்மளுடைய அந்த கடுமையான உழைப்பும் வந்து தேர்தல் களத்துல கடுமையான உழைப்பும் அவங்களுக்கு அப்பப்ப போயிட்டே இருந்துச்சு. அவங்க உறுதியா இருந்தாங்க, நிச்சயமாக கம்பத்துல அவர் வென்று வந்துருவார் அப்படின்னு உறுதியாக தான். எனக்கு 100% என்னுடைய மக்களை பற்றி மக்கள் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மக்கள் வந்து கைவிடலை. நல்ல முறையில் என்னை வெற்றி வர வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல முறையில் இதுக்கு முன்னால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்ய முடியாத காரியங்கள்லாம் நிச்சயமாக நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன்.